உன்னையே தாழ்த்திக் கொண்டு உன் பாரத்தை என்மேல் முழுமையாக சுமத்தாமல் அழுது கொண்டிருக்கிறாயே. கண்மணியே, என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா. உன் கர்ம பலன்களோட வீரியத்தில் தானே இப்படி அனுபவித்து கொண்டிருக்கிறாய். அதையெல்லாம் தாண்டி நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாயே. தங்கமே, உன் சாயிருக்கிறேன், உனக்காக கலங்கக்கூடாது. நான் உன்னை கைவிடவே மாட்டேன். என் ஆசீர்வாதத்தால் நீ அனைவராலும் மதிக்கப்படப் போகிறாய். பொறுத்திருந்து பார். என் வாக்கு பொய்யானதில்லை. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் செய்து தருவேன், செய்து முடித்து தருவேன். உன் குழப்பமும் தெளிவின்மையும் வேண்டாதது. எதை தேடிக்கொண்டிருக்கிறாய்? உன்னிடத்தில் அனைத்தும் இருக்கும்போது எதை தேடிச் சென்று போய்கொண்டிருக்கிறாய்? இப்படி உன்னுடைய நேரத்தை செலவழித்தால் உன்னுடைய முயற்சி வீணாக போய்விடும். எது நடந்தாலும் உன் சாய் காரணத்தோடு தான் செய்கிறேன் என்று நினைத்து உன் காரியத்தை செய். நிச்சயமாக நிம்மதிக்கு வழி கிடைக்கும். மனசை ஒருநிலைப்படுத்திக்கோ தங்கமே. நிம்மதியை தொலைத்ததற்கூட நீதான் காரணம். உண்மையைத்தான் சொல்கிறேன். ஏன் எப்போதுமே எதை பற்றியாவது உன் புத்தியில் யோசித்து யோசித்து அதற்காக அதீதமாக செலவழித்து கொண்டிருக்கிறாய்? நடப்பது நல்லது தான். நடப்பது நல்லது என்றுதான் நீ நினைக்கணும். தேவையில்லாத குப்பைகளை மனதில் போட்டு வைத்து கொண்டிருந்தால் என்னவாகும்? கலங்கடிக்கும் சிந்தனைகளை விட்டுவிடு, அவ்வளவுதான். நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்று நம்பினால் உனக்கு எல்லா கலக்கங்களும் காணாமல் போய்விடும். அப்பின் எதற்கு கவலை இருக்கும்? உன்னிடத்தில் பறிக்கப்பட்டதையும் உன்னால் இழக்கப்பட்டதையும் நிச்சயமாக நான் மீட்டுத் தருவேன். நல்ல வாழ்க்கை வாழ்வாய். இது நான் உனக்காகவே சொல்லப்படும் வார்த்தைகள். ஓம் சாயிராம்.